அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் வருட பிறப்பு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இந்த வருடத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சுப பலன்கள் அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த குரோதி வருஷம் தமிழ் வருடம் பிறப்பு 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்சம் சஷ்டி திதியில் இந்த குரோதி வருடம் பிறக்கப் போகுதுங்க. இந்த வருடம் பிறப்பாகப்பட்டது நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வருடம் முழுசாக நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியுமா, தொழில் சார்ந்த விஷயங்கள் மேன்மை அடைய போகுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம்னா, இந்த நவகிரக அமைப்புகள் இந்த வருட பிறப்பே உண்மையிலேயே ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சக்ஸஸ் வருடமாகத்தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த வருட பிறக்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் கேது பகவான், அதே சமயம் 10ஆம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்தில் சூரிய அதாவது ராகு பகவானோட சுக்கிர பகவானும் புதன் பகவானும், 12ஆம் இடத்தில் குருவோட சூரிய பகவான். இந்த கோள்களில் பார்த்துட்டோம்னா மாத கோள்கள் பயிற்சியாகும் இடையில் அது நம்ம பெரிய அளவில் மாற்றங்கள் வராது. இந்த வருடக்கோள்களான குரு, ராகு, கேது, சனி இந்த கிரகத்தை பார்த்தோம்னா குரு பகவான் மட்டும்தான் பயிற்சியாகும். அதாவது ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி அந்த குரு உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தோன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானமாகிய உங்களுடைய ஜென்மத்துக்கு குரு பகவான் வருது, சுக்கிரனுடைய வீட்டுக்கு. அப்போது இந்த காலகட்டம் உண்மையிலேயே கடந்த காலத்தில் நமக்கு சில தடைகளும் கஷ்டங்களும் பொருளாதார நஷ்டங்களும் ஏற்பட்டிருந்ததுன்னா அதையே சரிப்படுத்தக்கூடிய வருடமாக ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்கள்னால் அதாவது லக்ஸரியான வாழ்க்கை, அடுத்தவங்களும் ஒரு குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவும் மாட்டீங்க. அதே சமயத்தில் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு, மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும், இல்லைன்னா விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ஆனால் பொருளாதார ரீதியில் படுத்தணும்னா இரும்பு இயந்திரம், வண்டி, வாகனம், அதே மாதிரி இரும்பு சார்ந்தது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது எல்லா விஷயத்திலையும் ஒரு மேன்மை அடையக்கூடிய ராசி தான் உங்களுடைய ரிஷபராசி. ஆனாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில பொருளாதார பணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் முடக்கு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வீடு கட்டலாம்னு கட்டியிருப்போம், முழுசாக கட்டி முடிச்சிருக்க முடியாது. ஆரம்பிச்சிருப்போம், ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கும், கடைசியில் பார்த்தோம்னா அது முழுசாக ஃபினிஷ் பண்ண முடியலை. ஒன்று பணம் நாம் போட்ட கணக்கு ஒன்று ஒரு விதமாக இருக்கும், கடைசியில் பார்த்தோம்னா அது ஆன செலவு ஒரு விதமாக இருக்கும். அது ஆரம்பிச்சிருந்து நாம் ஒன்று எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரியான ஒரு பணம் இது வரும்னு எதிர்பார்த்து ஆரம்பிச்சிருப்பீங்க, வந்திருக்காது. அது லோனாக இருக்கலாம், இல்லையா நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்த பணம் நமக்கு வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம், இல்லையா நம்ம ஒருத்தர் பக்கம் கடனே கேட்டிருந்தா கூட அது சரியான நேரத்துக்கு வராதனால அந்த வீட்டு வேலை முழுமையாக செய்ய முடியல. இன்னும் ஆரம்பிச்சதுலேருந்து டைட்டாக இருக்குது, ஒரு தாராளமாக செலவு பண்ண முடியல. அதே மாதிரி வேலையிலையும் பணம் வருது, ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அதை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வரவுக்கு மிஞ்சிய செலவுகள். நாம் ஒரு கணக்கு போடுவோம், கடைசி வீட்டில் பார்த்தோம்னா நம்ம போட்ட கணக்கை விட ஒத்தைக்கு டபுள் மடங்கு ஆகிற மாதிரி வரவுக்கு மிஞ்சி செலவு. அந்த செலவுனால் சில கடன்கள் வாங்க வைக்கும், அந்த கடன் என்னாக்கும், கடன் அதிகமாக்கும். இப்படி நமக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டங்கள் எல்லாமே
ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இப்போ இந்த வருடம் குரோதி வருஷமாகப்பட்டது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு, அதாவது ஒரு முற்றுப்புள்ளிக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த குரு பகவானாகப்பட்டது நிச்சயமாக 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலங்க நிச்சயமாக, அதாவது இந்த ஆரம்ப காலம் ஏப்ரல் 31ஆம் தேதியிலிருந்து அந்த பார்வை 5ஆம் பார்வையை பஞ்சமி ஸ்தானத்தை அப்படின்னு வேணாம். 5ஆம் இடங்கிறது மனசு சார்ந்தது, குழந்தைகள் புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், குழந்தைங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சரியான ஒரு கல்வி, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு வாழ்க்கை, திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் தடைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியும். பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையே தீர்க்க முடியும். ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு பிரச்சனை, ஒரு கச்சேரி பிரச்சனை, இல்லையா ஒரு பஞ்சாயத்து, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சொத்தே சரியாக கலார் பண்ண முடியல, பூர்வீகத்தில் போய் ஒரு பண்ண முடியல, ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு இடம் வாங்கணும், அதை சரியாக விற்க முடியல, அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சு முடிவு தேடக்கூடிய ஏப்ரல் 31ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் முழுசாவே உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டலாம், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ், சிறப்பான காலேஜ் கிடைச்சது, நல்ல மார்க் எடுத்துட்டான் பையன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருந்தது, கண்டிப்பாக மார்க் வருமாங்கிற ஒரு பயமாக தான் இருந்தது, ஆனால் நினச்ச மாதிரி நல்ல மார்க் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி, குழந்தைங்களால் ஒரு புகழ் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகிய 5-6 வருஷம் 10 வருஷம் பக்கம் ஆகி போயிடுச்சுங்க, எல்லா மருத்துவ செலவுகளும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போனோம், வைத்தியங்கள் பார்த்தோம், ஆனால் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கிய வாய்ப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு மேலே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சனி பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது நல்ல இதுதான். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பதனால, அது இந்த மாதம் ஆரம்ப காலத்திலேயே செவ்வாயோடு இருப்பதனால உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு புது தொழில் ஏற்பாடு பண்ணலாம், ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, பண்ண முடியாமல் இருந்திருக்கும், அது ஆரம்பிப்பீங்க, அது முழுசாக முடிக்க முடியாமல் அப்படியே லேட் ஆகிட்டே இருந்திருக்கும், இப்போ ஆரம்பிக்கலாம் அப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பாதியில் நின்ன வேலை, இல்லை புதுசாக தொடங்கலாங்கிற வேலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாகப்பட்டது கண்டிப்பாக ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுசாகவே தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப மேன்மையை கொடுக்கும். அது கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது, மோட்டார் மெஷின் சம்மந்தப்பட்டது, அதே ஒரு இண்டஸ்ட்ரியில் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆட்கள் வராங்க, சரியாக நின்று வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, லேபர் சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது சரியான ஆட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க, வேலை ஆட்கள்னால சரியான வேலை முடிக்க முடிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் ஒரு வேலை கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா முடிப்பீங்க, கடைசியில் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்குறது கடினமாக இருக்கும். நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அந்த பலன் கிடைக்காது. அதுக்கு உண்டான பலன்கிறது பணம் கொடுக்க வர வேண்டிய பணம் வராது, லேட் ஆகும், தாமதமாகும், தடைகள் வரும். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நல்லா செஞ்சு முடித்தாலும் அங்கே நல்ல பேர் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். இதனால் 4 வேலை கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி சிரமங்கள் அனுபவித்த காலகட்டம் போய் இந்த குரோதி வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் மேன்மை அடைவீங்க. ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு மிஷின் போட்டு வேலை செஞ்சிங்கன்னா இன்னும் 2 மிஷின் வாங்கி இன்னும் 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல இன்னும் 50 பேர் வேலை செய்யக்கூடிய தொழில் பிரபலப்படுத்தக்கூடிய அளவுக்கு மேன்மை அடைவீங்க. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலையில் மாற்றங்கள் வந்திருக்கும். இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க, அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை, அதாவது நம்ம ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த இடத்துல கெட்ட பேர் வருது, யாரோ ஒரு தவறு பண்ணால் கூட நமக்கு சலிப்பு வருது, சங்கடங்கள் வருது, அப்படிங்கிறது எல்லாம் போய் அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி வேலை இல்லாமல்
இருக்கிறவங்க, நல்லா படிச்சிருக்கிறேன், ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு வேலை சரியாக அமைய மாட்டேங்குது, நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் டக்குன்னு ஈஸியாக கிடைக்குது, நாம் ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஓகே ஆகுது, ஆனால் நாம் ஒரு வேலைக்கு போகலாம்னு ஒரு முயற்சி எடுத்தோம்னா அந்த இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே சொல்கிறேங்கிறாங்க, மறுபடியும் பார்த்தோம்னா லேட் ஆகிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் வேலை விஷயம் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தூர பிரயாணங்கள் போய் ஒரு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம், அந்த வேலை மூலியமாகவே இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய, அதாவது இன்னொரு பெரிய கம்பெனிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தும். அயல்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே அலைச்சல்கள் இருந்தது குறையும், வருமானம் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு இந்த குரோதி வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒரு மன அமைதி இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டில் செய்ய முடியலைங்க, ஏதோ ஒரு சில பிரச்சனைகளாகவே இருக்குது, ஏதோ மற்றவங்களால் தொந்தரவுகளாக இருக்குது, அடுத்தவங்களால் தன்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு மன அமைதி சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிப்பு இல்லை, இன்றைக்கி ஒரு ஒற்றுமையாக இல்லை, திடீர்னு பார்த்தோம்னா சங்கடங்கள் சலிப்பு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடுமாங்கிற ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிச்சயமாக தீரும். அதே சமயம் 9ஆம் பார்வையை இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை கரெக்டாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பன் வழி சம்மந்தப்பட்ட சொத்து பத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நம்ம ரொம்ப நாளாக ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தால் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியல, ஒரு ஆசைக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அது பண்ண முடியாது. சில இடம் இருக்கும், சில பிரச்சனைகள் தீர்க்கணும் விற்கலாம்னு நினைப்போம், முடியாமல் அதனால் நமக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். குறிப்பாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி தரகர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மேன்மையான யோக பலன் சாதக பலனாக ஏற்படக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக்கும். அப்படிங்கிற இந்த குரோதி வருஷம் சுகமான ஒரு யோகமான வருடமாக தான் பார்க்கப்படுதுங்க. இருந்தாலும் இப்போ நான் சொன்னது எல்லாமே, அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் அப்படின்னா கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன் பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்னம், எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுமையான நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் செல்வாக்கும் பெற்று ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு இறைவன் பிரார்த்தனையோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்ங்க.